வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய அடுத்த வீடு, அத்தியாயம் 26. பேனாவை கீழே வைத்து விட்டாருன்னா நாற்காலியில் சோர்வுடன் சாய்ந்து கொண்டாள். இங்கு பொட்டிக்குள் தவறாக நுழைந்து விட்ட தனது இறக்கையில் படிந்திருந்த மையை உதற சிரமப்பட்டு தத்தளிக்கும் பொழுது ஏற்படும் நானாவிதமான கிறுக்கல்களுக்கு ஊமை கூறும் வண்ணம் அமைந்திருந்த கௌரி அம்மாளின் கையெழுத்தை ஊன்றி படித்து படித்து அவளுக்கு அன்று தலைவலியே வந்துவிட்டிருந்தது. சில இடங்களில் கோடுகளாகவும் சில இடங்களில் வட்டங்களாகவும் காட்சியளித்த வார்த்தைகள் எதை குறிக்கின்றன என்று அவளால் ஊகிக்க கூட முடியவில்லை. கௌரியுடன் பழகியதிலிருந்து ஓரளவு அவளது குணத்தை அருணா உணர்ந்து கொண்டிருந்தாள். அதனால் என்னிடத்தில் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று ஒருவாறு தனக்குள்ளே யூகித்து அந்த கையெழுத்து பிரதிகளை அசல் நகல் செய்வது வழக்கம். கடந்த ஒரு வருஷமாக இவ்வாறு அவள் சுமார் 7000 பக்கங்கள் வரை எழுதிவிட்டிருந்தாள். இன்னும் எஞ்சிவிட்டிருந்த பாகத்தை பார்த்தால் கௌரி அம்மாள் எண்ணியது போல் அந்த புத்தகம் 11 அல்லது 20 பாகங்களில் முடியக்கூடியதாக தோன்றவில்லை. தமிழ் கலை களஞ்சியத்தையும் தோற்கடித்துவிடும் வண்ணம் கௌரி அம்மாளின் கல்வி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரை புத்தக உழுவில் 100 பெரிய வால்யூம்களாக முடியும் போல் பயமுறுத்தி கொண்டிருந்தது. இந்நிலையில் அருணாவிற்கு இன்னும் 3 வருஷ காலத்திற்கு உத்தியோகத்தை பற்றி கவலை ஏற்பட ஹோதுவில்லாதிருந்தது. நாற்காலியில் என்று நிமிர்ந்து மேஜை மேல் கிடந்த கடைசி பாகத்தை மறுமுறை ஊன்றி வாசித்தாள் அவள். தற்காலத்து கல்வியானது பெண்களுக்கு தன்னம்பிக்கையை கூட கொடுப்பதில்லை. கலாசாலைகளில் படித்த பட்டம் பெற்று மேதை என புகழ்பெற்ற சில பெண்களுடன் நான் நெருங்கி பழகியிருக்கிறேன். பல வருஷங்கள் கல்வி கற்றும் இப்பெண்களுக்கு தங்களுடைய சாமர்த்தியத்திலோ அறிவிலோ நம்பிக்கை இல்லாதிருப்பதைக் கண்டு நான் ஆச்சரியமுற்றிருக்கிறேன். கல்வி கற்கும் பெண்கள் தங்களை ஆண்களின் என்ற வரைக்கும் கைப்பிரதியை எழுதி முடித்திருந்தாள். அதற்கு மேல் தென்பட்ட மெல்லிய கோடு என்ன வார்த்தையை குறிக்கிறது என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்களின் அடிமையா, ஆண்களின் கைபொம்மையா, ஆண்களின் வேலைக்காரியா? அடுத்த வார்த்தை என்னவாக இருக்கும் என்று தனக்குள்ளே பலவும் எண்ணி வெறுப்படைந்து கண்களை மூடிக்கொண்டு யோசனையில் ஆழ்ந்தாள் அருணா. அது சமயம் அடுத்த அறையில் இடிமுழக்கம் போன்று கௌரி அம்மாள் யாரையோ அதட்டும் சத்தம் கேட்டதும் திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு அருணா 2 அறைகளையும் பிரித்து இட சுவரை விரித்து பார்த்தாள். கனமான அந்த பெரிய கட்சுவரை ஊடுருவி கொண்டு ஈட்டி வேகத்தில் பாய்ந்து வந்த கௌரியின் குரல் அருணா அமர்ந்திருந்த அறைக்குள் புகுந்து ரீங்காரம் செய்து எதிரொலி உண்டாக்கியது. என்ன சொன்னீர்கள்? ஞானம் மிஸ்ஸஸ் சாம்பமூர்த்தியா? அது மாதிரியெல்லாம் எங்கே எழுதக்கூடாது என்று முன்பே கூறியிருக்கிறேனே என்று அதட்டினாள் கௌரி. அவளது உரத்து குரலில் துணித்த அதிகாரத்தன்மை என்று அவள் தனது காரியதர்ஷினி அம்மாள் ஞானத்திடம் பேசி கொண்டிருக்கிறாள் என அருணா தன் அறையிலிருந்து வர ஊகித்து கொண்டாள். காரியதர்ஷினி அம்மாள் அதற்கு அளித்த பதில் அருணாவின் காதுகளில் விழவில்லை. கௌரி அம்மாள் மேலே அதற்கு தொடர்ந்தாற்போல் கூறிய உத்தரவு மட்டும் இடியோசை போல் மறுபடியும் அறைக்குள்ளேயே முழங்கியது. மிஸ்ஸஸ் சாம்பமூர்த்தியா? அந்த அம்மாளுக்கு சொந்தமாக ஒரு பெயர் கிடையாதா? அந்த அம்மாளை பிறந்ததும் தொட்டிலில் போட்ட ஆசையோடு அம்மாவும் பாட்டியுமாக சூட்டிய பெயர் ஒன்றும் கிடையாதா? தனக்கென்று ஒரு பெயர் இருந்தும் கணவன் பெயர் பின்னால் ஏன் இப்படி ஒளிந்து கொள்ள வேண்டும்? கதைகள் கட்டுரைகள் பல எழுதிய புகழ் வாய்ந்த ஒரு எழுத்தாளருக்கு தான் தன் சொந்த பெயரை வைத்து கொள்ள வெட்கமாக இருந்தால் பூனை பெயர் ஒன்று கிடைக்காமலா போய்விட்டது? பெண்கள் தங்களுக்கு பெற்றோர்கள் இட்ட அழகான பெயர்களை வீட்டு வாயிலில் இல்லாத பூச்சி போல் இப்படி கணவன் பெயரிலே ஒட்டி கொள்வதை கண்டாலே எனக்கு கட்டோடு பிடிப்பதில்லை. யார் அது? அந்த மிஸ்ஸஸ் ராமமூர்த்தி. அந்த அம்மாள் சொந்த பெயரில் எழுதினால் கதையை பிரசுரிப்போம், இல்லாவிட்டால் திருப்பி அனுப்பிவிடுவோம். மாதர் திலகம் பத்திரிகையில் இந்த மாதிரியான பயந்தாங்குழி பெண்களுக்கு இடமில்லை, தெரிந்ததா? பெண்கள் என்ன இன்னமும் ஆண்களின் நிழலாக இருக்க வேண்டும் என்று கூச்சல் போட்டுவிட்டு மேஜை மீது ஓங்கி கையால் 2 முறை குத்தினாள். கௌரி அம்மாளின் பிரசங்கத்தை மறு அறையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தார்னா சற்றென்று பேனாவை கையில் எடுத்துக்கொண்டாள். இவ்வளவு நேரம் அவள் மனதிற்குள்ளே தேடி சலித்து போன அந்த வார்த்தை அவளுக்கு இப்பொழுது பிடிபட்டு விட்டது. நிழல் என்பது தான் அந்த வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று அருணாவின் உள்ளுணர்வு கூறியது.
பேச்சுக்கு பேச்சு கௌரியம்மாளின் வாயில் நிழல் மிகவும் அடிபட்டு நொறுங்குவது வழக்கம். ஆகவே அவள் பெண்கள் தங்களை ஆண்களின் நிழலாக பாவித்து கொண்டு வருவது பரிதாபமாக இருக்கிறது என்று வாக்கியத்தை பூர்த்தி செய்தாள். சந்தோஷத்துடன் தான் எழுதி முடித்த காகிதங்களை சேகரித்து கட்டாக கட்டி எடுத்து சென்று கௌரியம்மாளின் மேஜை மீது வைத்துவிட்டு விடைபெற்று கொண்டு வீட்டிற்கு கிளம்பினாள் அருணா. அஷ்டமிக்கு வெகு நேரம் இருந்தும் வானம் அன்று மிகவும் இருண்டு காணப்பட்டது. கையில் கட்டு சுமை காகிதத்துடன் மாடிப்படிகளில் இறங்கிய அருணா வாயில் அணிந்ததும் வானத்தை பார்த்து விட்டு தயங்கினாள். அடிக்கு ஒரு தடவை அலைகளைப் போல நெளிந்து சுருண்டு பளிச்சிட்ட மின்னலும் வானத்திலே கவிந்து நின்ற மேகத்திரைகளும் வரப்போகும் பெருமழையை முன்கூட்டியே எச்சரித்து கொண்டிருந்தன. பஸ் நிற்கும் இடம் வரை போவதற்குள் மழை பலமாக பொழியத் தொடங்கினால் என்ன செய்வது? குடை கூட இல்லையே. கைப்பிரதிகள் முழுவதும் மழையில் தெப்பலாக நனைந்துவிட்டால் பிறகு கௌரி அம்மாளுக்கு என்ன பதில் கூற முடியும் என்று தனக்குள் எண்ணி தயங்கிக் கொண்டு கடைசி படியில் நின்றாள் அருணா. அவளது சந்தேகங்களை ஊர்ஜிதம் செய்வது போல் வானத்தில் நின்று சிறு தூறல்களும் விழ ஆரம்பித்தன. மழை பழக்க துவங்கும் முன் பஸ் நிற்கும் இடத்திற்கு விரைவாக செல்ல முடியுமா என்று யோசித்த வண்ணம் வானத்தை கூர்ந்து பார்த்து கொண்டு நின்றாருனா ஒரு கணம் திடுகிட்டு போய்விட்டாள். தெருவில் வேகமாக வந்து கொண்டிருந்த கார் ஒன்று அவள் நின்ற இடத்தை அடைந்ததும் கிரீச்சென்று சப்தத்துடன் நின்றது. அருணா, இந்த வேளையில் இங்கே ஏன் நின்று கொண்டிருக்கிறாய் என்று வினவிய வண்ணம் டிரைவர் ஆசனத்தில் நின்று எட்டி பார்த்தான் சுரேஷ்குமார். பல மாதங்களுக்கு பிறகு அவனை திடீரென்று இவ்வாறு சந்திக்க நேர்ந்ததில் ஏற்பட்ட இனிமையானதொரு அதிர்ச்சியில் அருணாவால் சற்றென்று பதில் கூற முடியவில்லை. சுரேஷ்குமாரா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஊரிலிருந்து எப்பொழுது வந்தீர்கள் என்ற தடமாற்றத்துடன் அவள் வினவினாள். எதிர்பார்த்திருக்க மாட்டாய் என்பதை அறிவேன். நீ முன்னிருந்த அருணாவா? இப்பொழுது கலாசாலை மாணவி. அதனால் எங்களையெல்லாம் மறந்துவிட்டது நியாயம்தான். அது இருக்கட்டும், மழை வரும் போல் இருக்கிறதே. உங்கள் வீட்டு கார் எங்கே என்று வினவினான் சுரேஷ். எதிர்பாராத சந்திப்பில் கலவரமடைந்து போன அருணாவுக்கு சற்றென்று பொய் சொல்ல முடியவில்லை. வீட்டிற்கு போக கிளம்பி கொண்டிருக்கிறேன். பஸ் நிற்கிடம் போவதற்குள் மழை கொட்டியிடம் போல் பயமுறுத்துகிறது என்றால் புன்முறுவலுடன். அவ்வளோதானே, வண்டிக்குள் ஏறிக்குள், உன்னை கொண்டு வீட்டில் விட்டு போகிறேன் என்றால் உல்லாசமாக சுரேஷ்குமார். அருணா அதற்கு சற்று தயங்குவதை கண்ணுற்றதும் அவனுக்கு கோபம் வந்தது. என்ன அருணா, ஏன் யோசிக்கிறாய்? ஏறிக்கொள், மழை பழக்க ஆரம்பித்து விட்டது. அவன் உரிமையாக அதட்டினான். இடியும் மின்னலமாக மழை சோவென்று கோஷத்துடன் பொழிய தூங்கவே அருணா சற்றென்று காரின் பின் கதவை திறந்து கொண்டு ஏறி உட்கார்ந்து கொண்டாள். கோடை விடுமுறைக்காக ஊரிலிருந்து நேற்றைய தினம்தான் வந்தேன். நீ இப்பொழுதெல்லாம் எங்கள் பங்களாவிற்கே வருவதில்லை என்று நளினி புகார் சொன்னாள். ஆமாம் அருண், எங்களை விட்டு இவ்வாறு நீ ஒதுங்கி போவதற்கு காரணம் என்று வினவினான் சுரேஷ். சோவென்று பொழிந்த மழை எழுப்பிய ஓசையில் அவளது குரல் கிணற்று நின்று ஒலிப்பது போல் மெல்லவேதான் கேட்டது. காரணம் ஒன்றுமில்லை. கலாசாலை படிப்பிற்கும் நான் தற்சமயம் செய்து கொண்டு வரும் உத்தியோகத்திற்கும் எனக்கு பொழுதே போதவில்லை. அதனால்தான் பங்களாவிற்கு அடிக்கடி வர சந்தர்ப்பமில்லை என்றால் அருணா பதிலுக்கு. உத்தியோகமா என்று ஆச்சரியத்துடன் கேட்ட சுரேஷ் சடக்கென்று ஒரு முறை பின்னால் திரும்பி அவளை அதிசயமாக பார்த்தான். ஆமாம், சற்று முன்பு என்னை தாங்கள் ஒரு ஆஃபீஸ் வாயிற்படியர்கள் பார்த்தீர்கள் அல்லவா? மாதத்திலகம் என்ற பத்திரிகை ஆஃபீஸ் அது. அதன் ஆசிரியராக உள்ள கௌரி அம்மாள் என்பவரிடம் நான் ஓய்வு நேரத்தில் குமாஸ்தா வேலை பார்க்கிறேன் என்றாள் அருணா. படித்து முடிக்கும் முன் உத்தியோகத்தின் மேல் ஏன் உனக்கு இந்த மோகம்? போய் குமாஸ்தா உத்தியோகத்தின் மேலே உனக்கு ஆசை ஏற்பட வேண்டும் என்று கேட்ட சுரேஷ் உரத்த குரலில் சிரித்தான் பிரகேசமாக. உத்தியோகத்தின் மீது ஆசை இல்லை, வாழ்க்கைக்கு உத்தியோகம் அவசியமாக இருந்ததனால் எடுத்து கொண்டிருக்கிறேன் என்றாள் அருணா. அதை கூறி முடிக்கும் முன் அவளுக்கு மிகவும் லட்சியாக இருந்தது. அவசியமா? என்ன பேத்தல் அருணா, இதெல்லாம் என்ன பேச்சு? கலாசாலையில் சேர்ந்த பின்பு நீ முற்றிலும் மாறிவிட்டாய் என்று அதட்டினான் சுரேஷ். சோவென்று பொழிந்து கொண்டிருந்த மழை திடீரென்று நின்று போயிற்று. சில்லென்று வீசிய காற்றிலே வானத்தில் கவிழ்ந்த மென்ற மேகக்கூட்டம் நாலாபுறமும் சிதறிவிடவே வானம் வெளுத்து கொண்டது. பேத்தலும் அல்ல, பிதற்றலும் அல்ல, உண்மையைதான் சொல்கிறேன். என் படிப்பிற்கு இந்த உத்தியோகம்
அவசியமாக இருந்தது. கல்விக்கு பணம் செலவழித்து பெரியம்மாவிற்கு கட்டி வரவில்லை. உபகார சம்பளம் கிடைக்கவும் வழியில்லை. அதனால் நானே இவ்வாறு ஓய்ந்த வேளையில் வேலை செய்து பொருள் திரட்டி படிக்க வேண்டி வந்தது என்று கூறி அருணா பெருமூச்சிறைந்தாள். உன் தந்தைக்கு கடிதம் போட்டால் வேண்டிய பணம் அவர் அனுப்பி வைக்கிறார். உன் பேச்சை என்னால் நம்ப முடியவில்லையே என்று சூழ் கொட்டினான் மிகவும் அசட்டையாக சுரேஷ்குமாரன். இதற்குள் வண்டி ஜெகதாவின் பங்களாவை சமீபித்து விட்டது. அதை உணர்ந்தார்னா ஆசிரியத்தில் கிடந்த காகித சுமையை வாரி கைகள் எடுத்துக்கொண்டாள். தொண்டையை கணைத்து சரிப்படுத்தி கொண்டு, சுரேஷ், உங்களிடம் இதுவரை சொல்லாதிருந்த ஒரு உண்மையை இன்று கூறிவிடுகிறேன். குழந்தை பருவத்தில் என் பெரியம்மாவின் பேச்சிற்கு கட்டுப்பட்டு பயந்து அவர்கள் கூறியதை ஆமோதிப்பது போல் நான் என் பிறந்த வீட்டை பற்றி ஏதும் பேசியதே இல்லை. ஆனால் இனி இவ்வளவு வயதிற்கு மேல் கல்வி கற்று பண்படைந்த பின்பு முன்போல் பொய் பேசி பொய்யான நிலையில் வாழ எனக்கு பிரியமில்லை. என் தந்தை கிராமத்தில் பெரிய மிராசுதார் என்று இதுவரை நீங்கள் எல்லோரும் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அதுதான் இல்லை. அன்றாட சாப்பாட்டிற்கும் வழியில்லாது தரித்திரத்தில் உழலும் பரம ஏழையான ஒரு விவசாயி என் தந்தை என்றாள். இதை கூறி முடிப்பதற்குள் துக்கத்திலே வார்த்தைகள் திணறின. கண்களில் லேசாக நீர் தொளிர்த்தது. வாயிலில் கொண்டு காரை நிறுத்திய சுரேஷ்குமார் ஆச்சரியத்துடன் அவளை திரும்பி பார்த்தான். உன் மனதை வீணே நோக்க செய்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். மன்னித்துக்கொள் அருண் என்று பதிலளித்த சுரேஷ் வண்டி நின்று இறங்கி காரின் கதவை அவளுக்காக திறந்து விட்டான். அருணா ஆசனத்தின்று இறங்கி வெளியே வந்தாள். சில நொடிகளில் தன்னை சமாளித்து கொண்டு விட்டதனால் மெல்லிய குரலில் நிதானமாக, உங்கள் வீட்டிற்கு ஏன் வருவதில்லை என்று கேட்டீர்கள் அல்லவா? அதன் காரணத்தை இப்பொழுதே கூறிவிடுகிறேன். நான் உங்களது நட்பு கொள்வதையோ உங்களுடன் நட்பு கொள்வதையோ நெருங்கி பழகுவதையோ உங்கள் மனோ அக்கா விரும்பவில்லை. உங்கள் வீட்டிலே சரிசமமாக நான் வந்து புகுவது தகாது என்று என்னிடம் ஒரு சமயம் நேரடியாக கூறி எச்சரித்து விட்டார்கள். அவர்கள் கூறிய பொழுது எனக்கு மிகவும் மனத்தாங்கலாக இருந்தது, ஆத்திரமாக கூட இருந்தது. நிதானமாக யோசிக்கும் பொழுது அவர்கள் கூற்றில் உண்மை இருக்கத்தானே செய்கிறது. உங்களுடன் நெருங்கி பழகவோ நட்புரிமை பாராட்டோ எனக்கு என்ன அந்தஸ்து இருக்கிறது? மலைக்கும் மடுவுக்கும் என்பார்களே, அதுபோல் நம் இருவரின் குடும்ப நிலையம் உள்ளது. என் உண்மை அந்தஸ்தை உணர்ந்து கொண்டதனால் நான் இவ்வாறு ஒதுங்கி போனேன். வேறு காரணம் ஏதுமில்லை. சிரமத்தை பாராது என்னை வீட்டில் கொண்டு பத்திரமாக சேர்த்ததற்கு மெத்த வந்தனம் என்று கூறிவிட்டு அதற்கு மேல் நின்று பேச தாழாமல் அவசரமாக உள்ளே சென்றாள். மாடி அறையொன்றில் சகதா சமயம் வீட்டு கணக்கு பிள்ளையிடம் மிகவும் கோபமாக பேசி கொண்டிருந்தாள். தனக்கு வர வேண்டிய வீட்டு வாடகை பணத்தை சரிவர வசூலிக்காது திரிந்து கொண்டிருந்தான் என்று கணக்கு பிள்ளை மீது அவளுக்கு அபார கோபம். உங்களை சொல்லி குத்தமில்லை, என் பணம் போகிற வழி அது என்று அம்பை வீசிவிட்டு ஜன்னல் வழியை எட்டி பார்த்தாள். தோட்டத்திலே வந்து நின்ற ஒரு பெரிய மோட்டாரை நின்று அருணா இறங்குவதையும் யாரோ ஒரு யுவன் அவளுக்காக கதவை திறந்து விடுவதையும் கண்ணுற்றாள். அவ்வளவுதான். ஜெகதாவின் முகம் ரத்தம் போல சிவந்து நெஞ்சு படக்க தொடங்கியது. வேகமாக அறையை விட்டு வெளியே வந்து மாடுபடிகளில் எதிர்பட்ட அருணாவை கண்டதும் அவளது ஆத்திரம் உச்சநிலை அடைந்தது. பஸ்ஸில் வருவதற்கென்ன கொள்ளை? அது எவன் கார? அதட்டினாள். இல்லை பெரியம்மா, ஆபீஸிலிருந்து புறப்படும் பொழுது பெருத்த மழை கொட்ட ஆரம்பித்தது வந்து என்று அருணா திகிலுடன் கூறி முடிப்பதற்குள் பொறுமையில்லாத ஜெகதா கோபத்துடன் குறுகிட்டாள். மழையாவது வெயிலாவது எவனாவது ஒரு பெரிய காரை வைத்து கொண்டு வந்து அருகில் நிறுத்தினால் அதில் டக்கென்று ஏறி உட்கார்ந்து கொள்வதா? உனக்கு என்ன தைரியம்? மழை பொழுதால் என்ன சக்கரை கட்டியா நீ? மழையிலே கரைஞ்சு போயிடுவியா? ஏமாந்த பெண்கள் எங்கே கிடைப்பார்கள் என்று காரை வைத்து கொண்டு ஊரில் அயோக்கிய பசங்கள் திரிகிறார்கள். கண்ட காரிலே நீறி கொண்டு வருவதை லோகநாயகி பார்த்தால் என் கதி என்னாவது? இப்படி தப்பு தவறான காரியம் ஏதாவது ஒரு பெண் செய்ய போய் காலேஜில் படிக்கும் அத்தனை பெண்களும் கெட்டவர்கள் என்று வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று பேசிவிடுகிறார்கள். அந்த கார் யாருடையது? அவன் யார்? முன்பின் தெரியாத ஒரு பெண்ணை தன் காரில் ஏற்றுக்கொண்டு வீடு வரைக்கும் வர அவனுக்கு எவ்வளவு தைரியம்? என்னை நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? இன்றைக்கி நான் உன்னை சும்மா விட போவதில்லை. இப்படி ஆரம்பித்து நீ எங்கே போய் முடிவாயோ தெரியாது. முளையிலே கில்லாவிட்டால் கோடாலி கொண்டு பிளக்கத்தான் வேண்டும். எங்கே அவன்?
அவனையும் நான் சும்மா விடப் போவதில்லை. ஒரு காரும் பொழுதும் இருந்தால் காலேஜ் எங்கே, ஆஃபீஸ் எங்கே என்று ஊரை கிழக்க இப்படி வாலிபர்கள் திரிய வேணுமா என்று படபடவென்று கூச்சலிட்டு ஜெகதா மூச்சு திணற அருணாவை தள்ளி கொண்டு ஆவேசம் வந்தவள் போல் வாசல் ஹாலுக்கு விரைந்தாள். எல்லாம் மின்னலைப் போல் ஒரே கணத்தில் நடந்தன. ஊர் என்ற கோபத்துடன் கூற்று நின்று பாய்ந்து வெளிப்படும் சர்க்கஸ் புலி எஜமானனை கண்டதும் வாளை குழைத்து கொண்டு பணிவாக நிற்பது போல் ஹாலுக்குள் இருந்த ஆசிரம் ஒன்றில் அமர்ந்து கொண்டிருந்த சுரேஷ்குமாரை கண்டதும் ஜெகதாவின் கோபமெல்லாம் பஞ்சாக பறந்தோடி விட்டது. சுரேஷ் தம்பியா? அடடா, எப்போ வந்தது? ஊருக்கு வர இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலாகும் என்று முந்தானியத்தில் லோகா சொன்னாலே என்றால் மிகவும் பரிவுடன். நேற்று தான் வந்தேன். கடைத்தெரு பக்கம் எதேச்சாக வந்து கொண்டிருந்த போது அருணா மழையில் நனைந்து கொண்டு வருவதை கண்டேன். வீட்டில் கொண்டு ஏற்றி போகிறேன் என்று வற்புறுத்தி என் காரில் ஏற்றி கொண்டு வந்தேன். சௌக்கியம்தானே? பார்த்து ரொம்ப நாளாச்சு என்றான் சுரேஷ்குமாரன். நல்ல காரியம் செய்தாய். நீ வந்திருக்காவிடல் அருணா மழையில் நடந்து கொண்டே வீட்டிற்கு வந்திருப்பாள். அடுத்த நாளே அவளுக்கு சளியும் ஜரமும் ஏற்பட்டு வீட்டிற்கும். கார் ஒரு வாரமே ரிப்பேர் ஆக்கி கிடக்கிறது. எங்கும் போக வேண்டாம் என்றால் சொன்ன பேச்சை கேட்டால் தானே என்று படபடவென்று பேசிய ஜெகதா அதே மூச்சில், அருணா, சுரேஷ் தம்பிக்கு ஒரு லோட்டா ஓவல் கலக்கி கொண்டு வா, சீக்கிரம் வாமா என்று பரிவுடன் உத்தரவிட்டாள். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமம்மா, நான் இப்பொழுதுதான் டிஃபன் சாப்பிட்டுவிட்டு வீட்டிலிருந்து கிளம்பினேன் என்று பிகுவுடன் எழுந்திருந்த சுரேஷ்குமாரன் சுற்றுமுற்று பார்த்தான். சஞ்சலத்துடன் ஒரு வெள்ளி டம்ளரில் பெரியம்மா உத்தரவிட்ட பானத்தை அவசரமாக தயாரித்து கொண்டு நுழைந்தாருனா அவமானத்தினால் சுரேஷ்குமாரின் நேருக்கு நேர் பார்க்க அஞ்சியவளாக பாத்திரத்தை மேஜை மீது வைத்தாள். உங்கள் பேச்சை தட்டவில்லை அருணா. சிரமப்பட்டு தயாரித்த ஓவல் எப்படிதான் இருக்கிறது என்று ருசி பார்க்க ஆசைப்படுகிறேன். நளினி குடும்ப நிர்வாக கலை பயில தொடங்கினால் விடுமுறை நாட்களில் அடிக்கடி ஏதாவது புது சுயம்பாகத்தில் இறங்கி விடுகிறாள். நெய்யும் சர்க்கரையும் வீணாவதை பற்றி வீட்டில் யாரும் கவலைப்படவில்லை. முடிவில் அவள் தயாரிக்கும் பட்சணங்களை கொடுத்து சாப்பிட சொல்லி இம்சிப்பாளே என்றுதான் எல்லோருக்கும் கவலை. நாளை என் பிறந்த நாளுக்கு அவள் ஒரு புது தினசு பருப்பி செய்ய போகிறாளாம். வந்திருக்கும் விருந்தாளிகளை விரட்டி அடிக்க இந்த சூழ்ச்சியா என்று கேட்டுவிட்டேன். நளினிக்கு கோபம் மூக்கின் மேல் வந்துவிட்டது என்று கூறிவிட்டு கடகடவென்று சிரித்தான், நகைத்தான். கூடவே சிரித்த ஜெகதா, சுரேஷ், நீ ரொம்ப வேடிக்கையாக பேசுகிறாய் அப்பா. நளினி புத்திசாலி. அவள் சமையல் அப்படி ஒன்றும் மோசமாக இருப்பதாக தோன்றவில்லை. ஒரு மாதத்திற்கு முன்பு அவள் செய்ததாக பைத்து பருப்பு லட்டு ஒன்று கொண்டு வந்து லோகா கொடுத்தாள். சாப்பிட நன்றாக தான் இருந்தது என்றால் பகட்டாக. உங்கள் சிநேகிதின் மகளை விட்டு கொடுத்து பேசுவீர்களா? உண்மையில் அந்த லட்டை நீங்கள் சாப்பிட்டு இருக்க மாட்டீர்கள். ஜன்னல் வழியே தூக்கி எறிந்து விட்டிருப்பீர்கள் என்று கூறிய சுரேஷ் நகைத்து கொண்டே அருணா பக்கம் திரும்பினான். உன்னுடைய 6 தோழியை பற்றி நான் அசட்டையாக பேசுவதை கேட்க உனக்கு கோபம் ஏற்படலாம். உண்மையை சொல்கிறேன். நீ தயாரித்துள்ள பானம் மிகவும் இனிமையாக இருக்கிறது என்று புன்னகை செய்தான். வந்தனம் என்று பதிலளித்த அருணா தன் முகத்தை மறுபடியும் திருப்பிக் கொண்டாள். நாளை காலையில் நளினி நேரே வந்து என் பிறந்த நாளுக்காக உன்னை விருந்து சாப்பிட அழைக்கப் போவதாக சொல்லி கொண்டிருந்தாள். மழை பெய்தது ஒரு வழியில் நல்லதாயிற்று. உன்னை வீட்டில் கொண்டு சேர்த்தது போலாயிற்று. அத்துடன் பிறந்த நாள் விருந்துக்கு வரும்படி உன்னை நேரே அழைத்தது போலும் ஆயிற்று. என்ன அருண், நாளை பகல் என் பிறந்தநாள் விருந்திற்கு நீ கட்டாயம் சாப்பிட வர வேண்டும். என்னம்மா, நீங்களும் கூட வர வேண்டும். வராமல் இருந்த பிறகு சாக்கு போக்குகள் கூறினால் நான் மன்னிக்க மாட்டேன் என்று இப்பொழுதே எச்சரித்து விடுகிறேன் என்று உற்சாகமாக பேசினான் சுரேஷ்குமாரன். ஒழிந்தால் வர முயற்சிக்கிறேன். மெத்த வந்தனம் என்று பதிலளித்தாருனா புன்முறுவல் செய்தால். கட்டாயம் வர வேண்டும் என்று உரிமையுடன் அதட்டிவிட்டு சுரேஷ்குமாரன் அவர்கள் இருவரிடமும் விடை பெற்று கொண்டு வெளியே சென்று காரில் ஏறிக்கொண்டான். கார் வெளி சுவரை தாண்டி ரஸ்டாவில் மறை பார்த்து கொண்டு நின்ற ஜெகதா சற்றென்று அருணா பக்கம் திரும்பி, ஏண்டி முட்டாள் பெண்ணே, உன்னை எங்கு கொண்டு வந்து விட்டது சுரேஷ்குமாரன் தான் என்று முந்தைய ஒரு வார்த்தை சொல்வதற்கென கேடு. எந்த துஷ்ட வாலிபன் வண்டியில் ஏறி கொண்டு வந்து விட்டாயோ என பயந்து போய் அப்படி அதட்டினேன். நல்ல வேளை நான் பின்கெட்டிலே பேசியது சுரேஷ் காதுகளில் விழவில்லை. சுரேஷ் எவ்வளோ அன்போடு உன்னை பிறந்தநாள் விருந்துக்கு கூப்பிடுகிறான். வர முயற்சிக்கிறேன். அப்படி இப்படின்னு ரொம்ப அமுத்தலாக பேசுகிறாயே. அவர்கள் வீட்டு சிநேகிதம் கிடைக்கக்கூடியதா? அவனை யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய்? இந்த நகரத்தில் இடையில்லாத
கோடீஸ்வரனின் ஏக புத்திரன் என்று ஞாபகம் இருக்கட்டும் என்று இறைந்து கத்தினாள். பெரியம்மா, நாளைக்கு எனக்கு எழுத்து வேலைகள் அதிகம் இருக்கிறது, அதனால் சொன்னேன் என்று அருணாம் என்று விழுங்கினாள். இன்னைக்கு இல்லாவிட்டால் நாளைக்கு சேர்த்து எழுதி கொண்டால் போகிறது. சுரேஷுக்கு தினம் தினமும் பிறந்த நாள் வரும். உன்னுடைய கர்வத்தையும் பொல்லாத தனத்தையும் மூட்டை கைட்டு விட்டுவிட்டு நாளைக்கு பேசாமல் பகல் விருந்துக்கு அவர்கள் வீட்டுக்கு போய்விட்டு வா. போகும்போது நம் வீட்டு அலமாரியிலே அத்தான் வாங்கி வச்ச திருக்குறள் புத்தகம் 4-5 காப்பிகள் பத்திரமா இருக்குது. அதில் புதுசாக கீழ்ச்சல் இல்லாத நல்ல காப்பியாக ஒன்றை எடுத்து கொண்டு போய் சுரேஷுக்கு பிறந்தநாள் பரிசாக கொடுத்து விட்டு வா. பெரிய மனிதர்களோடு எப்படி பழகுகிறது பேசுகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? வீட்டில் அடைஞ்சு கிடந்தா அதெல்லாம் தெரிஞ்சு விடுமா? மேலும் காலேஜ் படிப்பு முடிந்ததும் ஒரு கல்யாணம் ஆக வேண்டியது இல்லையா? உங்கள் அப்பன் இருக்கிற யோக்கியத்தைக்கு எந்த வரன் உன்னை தேடிக்கொண்டு வரப்போகிறான்? நல்ல ஒரு இடத்திலே நீயாகவே தான் பார்த்து தேடிக்கொள்ள வேணும். உன்னை ஒத்த காலேஜ் பெண்கள் எல்லாம் இந்த காலத்தில் எத்தனை சாமர்த்தியமாக இருக்கிறார்கள். நீ என்னடானா சுத்த மக்கு பிளாஸ்டரியாக இருக்கிறாய் என்று அதட்டினாள் ஜெகதா. அவள் வார்த்தைகளில் பதினி நின்ற உட்கர்த்த அருணாவிற்கு அவமானத்தினால் முகம் கூப்பென்று சிவந்து போயிற்று. என்ன பதில் கூறுவது என்றே விளங்காது அவள் மௌனமானாள்.